அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த வீடியோவில் le pronom on என்பதனை பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் இந்த வீடியோவில் le pronom i என்பது எங்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பற்றி பார்ப்போம். i ஆனது வினை சொல்லுக்கு பின்னர் வரும் ப்ரொபோசிஷன் ஆவிக்கு பதிலாக பயன்படுத்தப்படும். ஒரு வாக்கியத்தில் சுஜே அதாவது எழுவாய் பயனிலை என்பன அமைந்திருக்கின்ற பொழுது அதற்கு அருகாமையில் ப்ரொபோசிஷன் அமைந்திருக்கின்ற பொழுது நாம் இந்த ஈயினை பயன்படுத்துவோம். இந்த ஈயானது ஒரு வாக்கியத்திலே பயன்படுத்துகின்ற பொழுது வெர்புக்கு முன்னால் பயன்படுத்தப்பட வேண்டும். இதனை நாம் எடுத்துக்காட்டின் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். எடுத்துக்காட்டு 1. Il pense à son avenir. இங்கு இந்த வாக்கியத்திலே நாம் எதை என்கின்ற கேள்வியினை சேர்ப்போமானால் அந்த இ என்கின்ற ப்ரொபோசிஷன் எங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். Il pense à son avenir இதனுடைய தமிழ் விளக்கம் அவர் தனது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறார். எனவே இங்கு நாம் அவர் எதனை பற்றி யோசிக்கிறார் என்கின்ற கேள்வியினை முன்வைக்கின்ற பொழுது அதற்கான விடையாக il pense அவர் அதை பற்றி சிந்திக்கிறார். இங்கு இ என்கின்ற ப்ரொனோமானது pense என்கின்ற வேர்புக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டிருப்பதனை நாம் அவதானிக்க முடிகின்றது. எடுத்துக்காட்டு 2. Tu penses à ce projet? நீ இந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கிறாயா? Oui, j'y pense tous les jours. ஆம், நான் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்கிறேன். ஆகவே ce projet என்பதற்கு பதிலாக இங்கு இ என்பது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது யாதெனில் ஈயினை நாம் ஒரு நபர்களினை குறிப்பிட பயன்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டு எஸ்கெல் பால் சுவோம் ஆ ஜான். அவள் ஜானுடன் அடிக்கடி பேசுகிறாளா? இதனை நாம் வி எல் பார்லி ஆம் அவள் அவனிடம் பேசுகிறாள் என்றவாறே குறிப்பிட முடியும். இங்கு நாம் இ என்பது பயன்படுத்தப்பட முடியாது. அதாவது இங்கு நபருக்கு பதிலாக ப்ரொனோம் காம்ப்ளிமெண்ட் ஆன்டிரெக்ட் பயன்படுத்தப்படும். அதாவது யூக்கு பதிலாக மூ, டு, டு, இல் எல் லு, வு வு, நு நு, இல் எல் லோர் என்பவற்றை நாம் பயன்படுத்தத்தான் முடியும். இரண்டாவது இ ஆனது இடத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்படும். அதாவது இங்கு து என்பது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அங்கு ஈ ஆனது பயன்படுத்தப்படும். எடுத்துக்காட்டு je vais à la gare. நான் நிலையத்துக்கு செல்கிறேன். நீங்கள் எங்கு நிலையத்துக்கா செல்கிறீர்கள் என வினாவுகின்ற பொழுது j'y vais நான் அங்குதான் போகிறேன் என்ற அர்த்தத்தில் குறிப்பிட முடியும். எனவே இந்த லகார் என்பது மீண்டும் பயன்படுத்துவதை தவிர்த்து இ ஆனது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த எடுத்துக்காட்டினை பார்ப்போம். Tu pars en France ces vacances? இந்த விடுமுறையில் நீங்கள் பிரான்சுக்கு செல்கிறீர்களா? Oui, j'y pars. ஆம், நான் அங்கே போகிறேன். அடுத்த எடுத்துக்காட்டினை பார்ப்போம். Est-ce que vous allez chez parents? நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் செல்கிறீர்களா? Oui, j'y vais toutes les semaines. ஆம், நான் ஒவ்வொரு வாரமும் அங்கு செல்வேன். Est-ce qu'ils sont dans la salle? அவர்கள் அறையில் இருக்கிறார்களா? Oui, ils y sont. ஆம், அவர்கள் அங்கு இருக்கிறார்கள்.
ஆகவே இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற pronoun ஆனது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் என்பதனை நான் நம்புகின்றேன். இது போன்ற வீடியோக்களை மீண்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நன்றி.